ஹலோ கைஸ். இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் என்னோட ஃபிஷ் டேங்க்குக்காக. ஓகேவா? நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுலேயே வந்து சின்னதாக வாங்கிட்டு இருந்தேன். இது வந்து ரெண்டுமே வந்து ஆப்டிமம் தான், ஆப்டிமம் ப்ராடக்ட் தான். சரியா? ஆனால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதில் சின்னதாக வாங்கிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு ப்ரைஸ் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அது வந்து ஒரு ப்ரைஸு. அதுக்கப்புறமா அதை விட இது வந்து கொஞ்சம் அதிகம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதாவது 50 கிராம். ஓகேவா? ஸோ 50 கிராம் இதுவும் ஆப்டிமம் தான். பாருங்க, இது ஒரு சைனீஸ் ப்ராடக்ட் தான், இதுவும் சைனீஸ் ப்ராடக்ட் தான். ஆனால் இதான் போட்டோம் அப்படின்னா ஃபிஷ் வந்து மாலி, டெட்ரா, அப்புறம் ஏஞ்சல் ஃபிஷ்ஷு எல்லா இமேஜஸுமே போட்டிருக்காங்க. இதில் பாருங்க, கப்பீஸு எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. இது எல்லாமே நல்லா வளருது. கலரும் இது வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சாரி, கலர் நல்லா வருங்கிறாங்க. ஆனால் கலர் எடுத்து கொடுக்கறதுக்கு இதை விட இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு அந்த மில்லட்லயே. இந்த பிளட்ஸ் இதுலயே வந்து சகப் கலர், இது பிங்க் கலரா, இதுலயுமே வந்துட்டு ஒரு எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்னும் கலர் நல்லா எடுத்து கொடுக்கும், ஹெல்த்தியா இருக்கும், சத்து அதிகம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஓகே, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு நான் வந்துட்டேன். அது ஏன் ரீசன் அப்படின்னு கேட்குறேன், சொல்றேன். அதே மாதிரி எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு, அதையும் நான் உங்ககிட்ட கேட்குறேன். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இதோட சின்னது இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். சரியா? இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி நான் வாங்கினேன். அதுக்கப்புறமா இது வந்து அதிகமாக இருந்துச்சு, 50 கிராம் இது. அதுக்கப்புறமா இது தீர்ந்ததுக்கு அப்புறமா அங்கே போயிட்டு இதே தான் கேட்டேன். ஆனால் ஆக்சுவலி இதுக்கு பதிலாக இதை வாங்கிக்கோங்க, இது வந்து குவான்டிட்டி வந்து அதிகமாக வருது அப்படின்னாங்க. ஸோ பாருங்க, இது வந்துட்டு இதுவும் கப்பீஸ் போடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. பாருங்க, கப்பீஸ் போட்டெல்லாம் போட்டிருக்கா. ஸோ இதையும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு என்ன டவுட்னா, ஏன் வந்துட்டு சார் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? நான் வந்து நிறைய தேடி பார்த்தேன். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து தாய்லாண்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்களாக இருக்கு. என்ன எழுத்துனே தெரியல, ஒன்று கூட இங்கிலீஷில் இல்லை. இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் கிளியராக கொடுத்துருக்கானுங்க, இதில் கிளியராக இல்லை. சரியா? ஆனால் 200 கிராம் இது வந்துட்டு 50 கிராம் தான். அப்படின்னா இதுக்கும் முன்னாடி ஒரு பாக்கெட் வாங்கியிருப்போம்ல, அது எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது 80 ரூபாய். சரியா? சரி, இப்போ வந்துட்டு இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் புரியுது. இதில் வந்துட்டு இன்க்ரீடியன்ஸில் புரியல. ஆனால் இது பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர், கர்டு ஃபைபர், கர்டு ஃபேட்டு, கர்டு ப்ரோட்டீன் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாரிட்டி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க, ஏதோ தாய்லாந்து எழுத்துக்கள்லையும் கொடுத்துருக்காங்க. இது வந்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டிக்கருக்கு பின்னாடி, இந்த ஸ்டிக்கருக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டிக்கரை பிரித்து தான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, என்னென்ன சொல்லியிருக்காங்க நான் படிச்சு காமிக்கிறேன். கலர் என்ஹான்சர் பை ஸ்பைருல்லா, அப்புறம் கம்ப்ளீட் நியூட்ரிஷன், நான் வாட்டர் ஃபில்லிங், ரைஸ் இன் விட்டமின் சி அண்ட் இ. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விட்டமின் சி அண்ட் இயை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நான் வாட்டர் ஃபியூலிங், அதாவது இதை நான் கடைசியாக சொல்கிறேன், ஃபோலிங், அது கம்ப்ளீட் நியூட்ரிஷன், அப்புறம் கலர் என்ஹான்சர். இது வந்து கலர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஏதோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நியூட்ரிஷன் இது இருக்குமாமா, ரைஸ், விட்டமின் இ அண்ட் சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி தருமா. ஓகேவா? இந்த ப்ராடக்ட். இதில் இன்னொரு விஷயம் முக்கியமானது, இதுக்கும் அது இருக்கு, சேமாக இருக்கு. அது என்ன சொல்லி விற்றாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை சொல்லி தான் என்கிட்ட விற்றாங்களே, பயங்கரமாக இருக்குது. ஓகே, என்னன்னா நான் வாட்டர் ஃபோலிங் அது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு இதுலேயும் அது போட்டிருக்கு. என்னன்னா அதாவது பாருங்க, நான் வாட்டர் ஃபோலிங் அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? இதுலேயும் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல போட்டிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? தெரியலையா? இங்கே போட்டிருக்கு. கேமராவில் கொஞ்சம் மங்களாக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கதான். அது என்னன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது பில்லட்ஸை வந்து
இதில் போட்டிங்க, தண்ணியில் போட்டிங்கன்னா தண்ணி வந்து கலங்காது, அப்படியே கண்ணாடி மாதிரி அப்படியே இருக்கும். ஒரு சில பில்லட்ஸ்லாம் போட்டிங்கன்னா அப்படியே கலங்கி அப்படியே சாம்பல் மாதிரி வந்துடும், ஆனால் இது வந்து கலங்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, இதுக்கு பதிலாக இதே கொடுங்க, இது குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, விலையும் கொஞ்சம் தான் இன்க்ரீஸாக இருக்குது, சரி பரவாயில்ல அப்படின்னு வாங்கி வந்துட்டேன். இது வந்து என்னன்னா ஆப்டிமம் ஹை நியூட்ரிஷன் ஃபுட் ஃபார் ஆல் ஸ்மால் மோத் ட்ராபிக்கல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கிலீஷ் அவ்வளோதான் வரும். இது என்னன்னா, இதில் என்ன போட்டிருக்குன்னா ஹைலி நியூட்ரிஷன் ஃபுட் ஃபார் ஆல் அக்யூரம் ஃபிஷ். எல்லா வளர்த்துற நம்ம மீன் தொட்டியில் வளர்த்துற எல்லா ஃபிஷ்ஷுக்கும் இது போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆனால் போட்டிருக்கிறது வந்து என்ன ஃபிஷ் போட்டிருக்காங்கன்னா, இந்த பேர் என்னது, கோல்டன் ஃபிஷ்லேயே இது ஒரு டைப்பு. சரியா பாருங்க, கோல்டன் ஃபிஷ்லேயே ஒரு டைப்பு, எனக்கு பேர் தெரியல. சரி, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போதான் பாயிண்ட் வரேங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. சரியா, இது வந்துட்டு பில்லட்ஸு சின்னதாக இருக்குமா, மைக்ரோ பில்லட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, மைக்ரோ பில்லட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினி பில்லட்ஸா, இது வந்து மினி பில்லட்ஸா. ஆனால் நான் வீட்டுக்கு வாங்கிட்டேன். அப்புறம் இது ஆரஞ்சு கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆரஞ்சு கலரில் இருக்குது, இது வந்துட்டு கிரீன் கலரில் இருக்குது, இது வந்து கிரீன் கலரில் இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு தெரியுதா? இருக்குதுப்பா, நான் பின்னாடி இருக்கிறதுனால எனக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகலை. பாருங்கள், இது வந்து க்ரீன் கலரில் இருக்குது, இது வந்துட்டு எல்லோ கலர், அதாவது ஆரஞ்சு கலரில் இருக்கும். பார்த்தீங்களா, நான் ஒதுங்கிறேன். ஆரஞ்சு கலரில் இருக்குது, இதான் வித்தியாசம். அதே மாதிரி இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது மினி, இது மைக்ரோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு வாங்கினதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது இதை விட 0.1 அந்த மாதிரி 0.2 அந்த மாதிரி தான் வந்து இது பெருசாக இருக்க தவிர, இதை திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா, எனக்கு என்ன டவுட்னா, இதில் என்ன சத்து இருக்குது, இதில் என்ன சத்து இருக்குது, இதை ஏன் விலை கம்மியாக கொடுத்தாங்க, இதை ஏன் விலை அதிகமாக கொடுத்தாங்க? இப்போ நான் சின்னதாக ஒரு ப்ராடக்ட் வாங்கினல, அதுவும் ஆப்டிமம் தான். அதை விட அதுக்கப்புறம் வாங்கினது இந்த பாக்கெட்டு, அதுக்கப்புறம் இதை வாங்கினது இந்த பாக்கெட்டு. இதுக்கு எல்லாமே ஒரு 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா இப்படி தான் வித்தியாசம். சரியா, ஆனால் இது 50 கிராம், இது 200 கிராம், 150 கிராம் எக்ஸ்ட்ரா. இதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 ரூபாய் தான் வரும்னு நினைக்கிறேன். இதுக்கும் வித்தியாசம் 20 ரூபாயோ 30 ரூபாயோ, எனக்கு விலை மறந்துச்சு. 20 ரூபா 30 ரூபா தான் வித்தியாசம். அதனால தான் 50 கிராமுக்கு ஒரு 20 ரூபா சேர்த்து போட்டால் 200 கிராம், அதாவது இதோட 3 மடங்கு எனக்கு வருது அப்படின்னு சொல்லி தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மா ஒன்று சொன்னாங்க, ஃபிஷ்ஷு ஃபுட்டை மாற்றி போட்டு மீன்லாம் இறந்து செத்து போயிட போகுது பார்த்துக்க அப்படின்னாங்க. அப்போ தான் டவுட்டே வந்துச்சு. அப்போ தான் எனக்கே தெரியல இதில் என்ன சத்து இருக்குது, ஏன் இவ்வளோ ஒரு குவான்டிட்டியான ஒரு ப்ராடக்ட்டை நல்லா கம்மியாக கொடுத்தான். ஆனால் சேம் கம்பெனி தான், ஆப்டிமம். ஆனால் வந்து போலி அப்படிலாம் கிடையாது, இது டூப்ளிகேட் அந்த மாதிரி கிடையாது. நான் செக் பண்ணிட்டேன், இதுவும் வந்து ஒரிஜினலு, இதுவும் ஒரிஜினலு. இதில் ஏன் வந்துட்டு பச்சை கலரில் கொடுத்து கம்மியாக குவான்டிட்டி கொடுத்து விலையும் கம்மியாக கொடுத்தான். அது 50 கிராம் ஒரு 100 ரூபா 110 ரூபா என்ன வந்துச்சு. இது வந்துட்டு விலை எவ்வளோன்னு தெரியுமா, நான் சொல்கிறேன் கேளுங்க. இது ஒரு 110, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 130 ரூபா நினைக்கிறேன். இது 200 கிராம் 130 ரூபா. அப்போது இதில் ஆரஞ்சு கலரில் இருக்குது. அப்போ என்ன வித்தியாசம், இதில் என்ன சத்து இருக்குது, எதுக்காக இதை கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்கள். ரெண்டுமே சேம் தான், சேம் இன்க்ரீடியன்ஸு சேம் தான். அதுவும் இல்லாமல் இதுலேயும் அதே சத்து தான் இருக்குது, இதுலேயும் சேம், ரெண்டுலேயும் ஒரே சத்து தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இதை விட ஆரஞ்சு கலரில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு அது இன்னும் நியூட்ரிஷன் அதிகம், கலர்லாம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ இது பண்ணாதான்னு கேட்டதுக்கு இதுவும் பண்ணுங்கிறாங்க. ஒன்றுமே எனக்கு புரியல. ஆனால் எனக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏன் இது இவ்வளோ விலை,
கம்மி விலை, இவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறாங்க, இதில் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? அவங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னா. நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் தான் வாங்கினேன். ஸோ என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள், நம்ம பார்க்கலாம், ஓகேவா? இது நான் ஃபிஷ்ஷுக்கு போடுறேன். நான் ஏற்கனவே வந்து இப்போ எப்படி ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துக்கிறோம் அப்படின்னா, குட்டி குட்டி ஃபிஷ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட் வச்சுருவோம், சரியா? சின்ன சின்ன மீன் ஃப்ரைஸஸ்லாம் எப்படி இருக்குன்னா, மீன் வந்து அதுக்கு வந்து கல்ச்சர் கொடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்க வேணாம், சரியா? மீன் பிறந்த உடனே கொஞ்ச நாள் 2 நாள் விடுங்க, சரியா? அது ஏற்கனவே அது உடம்புல கொழுப்பு இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக வர்றதுக்கு அது யூஸ் ஆகும். அதுக்கு உடனே எல்லாம் ஃபுட் எடுத்துக்காது. ஆனால் அதே மாதிரி மீன் வந்து அதாவது அம்மா மீன் வந்து அது போட்ட உடனே அதை சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. உண்மையிலேயே பாசி இருக்கக்கூடிய தண்ணியில நீங்க விட்டீங்க அப்படின்னா அது சாப்பிடாது. இதை பத்தி நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்றேன், சரியா? வீடியோல மீன் எப்படி இது பண்ணுங்க. ஸோ இந்த ஃபுட்டே தான் அந்த ஃப்ரைஸுக்கும் கொடுக்குறேன். ஆனா வந்துட்டு சூப்பரா வளருது, ஓகேவா? நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கிளிப்புக்கு அப்புறம் நம்ம ஒரு மீன் தொட்டியில அந்த மாவு வண்டி போட்ட மாதிரி ஒரு வீடியோ இருக்கும், அதை பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த எல்லா மீனுமே வந்துட்டு அது குட்டி போட்டதுலேருந்து தான் வந்துச்சு, சரியா? நான் வந்து ப்ரீடிங் கூப்பிட்டோம், அதுலேருந்து வந்த மீன் தான் அவ்வளோ மீனுமே, சரியா? அதில் இருக்கக்கூடிய டெட்ரா இதெல்லாம் வந்துட்டு தனி, பட் மற்ற மீன் எல்லாமே அதுலேருந்து வந்தது தான். நான் காட்டுறேன் இந்த வீடியோ கடைசியில். அப்புறம் இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்கள், ஓகே?